விஜய் அவர்களுக்கு கூடுகிற கூட்டம் அது வந்து ரசிகர்கள் கூட்டம் மட்டும்தான். இந்த கூட்டம் எல்லாமே வாக்குகளாக மாறிவிடாது. அவரை பார்க்க வரவங்களும் வேறு இருக்கிறாங்க, அவங்க ரசிகர்களும் இல்லை, ஆனால் பார்க்குறதுக்குன்னு வராங்க, அதெல்லாம் வாக்குகளாக மாறாதுன்னு சொல்லி பேசுகிறாங்க. இல்லை, எம்ஜிஆருக்கு கூட முதல் கூட்டத்தில் பார்த்தீங்கன்னாக்கா இதுபோல் திரளான ரசிகர்கள் வந்தார்கள். எம்ஜிஆர் முதல்வர் ஆனார், அதை பற்றி என்ன சொல்கிறீங்க? இப்போ விஜய் முதல்வர் ஆயிடுவாருன்றீங்க. ஆனால் என்ன தப்புன்றேன். ஆனால் என்ன தப்பு? தப்பு கிடையாது. இல்லை, ஏதோ ஒரு நோக்கம் இருக்குது, குறிக்கோள் இருக்குது, அதனால தான் எல்லாரும் அப்படியே பிச்சு கட்டிட்டு வராங்க. காரணம் இல்லாமல் வரைஞ்சி கட்டிட்டு வரமாட்டாங்க. ஏதோ ஒரு தேவை இருக்குது, அதை பூர்த்தி செய்ய வேண்டும். அதற்காக படித்தவர்கள், நடுத்தர மக்கள், வாலிபர்கள், குடும்ப தலைவர்கள் எல்லோரும் ஒன்று கலந்து ஒன்று போல ஒரு மனதாக வந்து ஆதரவு தெரிவிக்கிறார்கள். இப்போ எத்தனை இடங்களை பிடிப்பார்? ஆக மொத்தம் ஒரு 25 to 30% அவருக்கு வரும் ஓட்டு உண்டு கண்டிப்பாக. இன்னொன்றும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். விஜயை நீங்கள் தண்டித்தால் அல்லது அதிகமாக கண்டித்தால் நடிகர்கள் கூட்டம் என்று ஏராளமாக காத்து கொண்டு இருக்கிறார்கள். விஜய் அழைத்தால் நாங்களும் பிரச்சாரத்திற்கு வருவோம் என்று சொல்லி பிரபலமான பெண் நடிகர்கள் காத்து கொண்டு இருக்கிறார்கள். பிரபலமான ஆண் நடிகர்கள், வாலிபர்கள் காத்து கொண்டு இருக்கிறார்கள். நீங்கள் ஏதாவது தவறாக செய்ய நினைத்தால் விஜயை அழித்து விட வேண்டும் அல்லது இந்த கட்சியை ஒழித்து விட வேண்டும், இந்த கட்சியில் இருக்கிறவர்களை பயமுறுத்த வேண்டும் என்று சொல்லி நினைத்தால் அவருடைய விளைவு தூங்கிக் கொண்டிருக்கின்ற மற்ற நடிகர்கள், நடிகைகள் எல்லோரும் எழுந்து நின்றால் நாங்களும் விஜய்க்கு தோள் கொடுக்கிறோம் என்று கரத்தை உயர்த்தினால் என்ன செய்வீர்கள்? இப்படிப்பட்ட ஒரு ரகசியம் மறைக்கப்பட்டு இருக்கிறது. அதை நான் பகிரங்கமாக சொல்லி கொண்டிருக்கிறேன். விஜய் என்கின்ற தனி நடிகர் அல்ல. விஜயனுடைய செல்வாக்கு இந்த செல்வாக்கு மாத்திரமல்ல, இன்னும் பலம் கூடும். அவரை துன்புறுத்தினால், அவரை கட்டாயப்படுத்தினால், அவரை அழிக்க வேண்டும் என்று நினைத்தால் மற்ற பிரபலமான ரசிகர்கள் கொண்ட கூட்டங்களை கொண்ட நடிகர்கள் இருக்கிறார்கள் என்பதை தயவுசெய்து நீங்கள் மறந்து போகாதீர்கள். எப்படி ஒரு அரசியல் கட்சியை இன்னொரு அரசியல் கட்சி விட்டு கொடுக்காதோ அதே போலவே ஒரு பெயர் புகழ் பெற்ற இந்த விஜய்க்கு ஆதரவாக மற்ற நடிகர்கள் காத்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுடைய ரசிகர்களும் இங்கே ஒன்றாக சேர்ந்து தமிழகத்திலே சில நல்ல செயல்களை செயல்வதற்கு புரட்சிகள் வெடிக்கலாம். சும்மா இருக்கிற சங்க ஊதி கெடுத்த ஆண்டின்னு ஒரு சொல்லுவாங்க. அதெல்லாம் தயவுசெய்து சந்திக்கணுன்னா அவரை நீங்கள் வந்து கிண்டல் பண்ணுங்கள், கேலி பண்ணுங்கள், பரிகாசம் பண்ணுங்கள், எதை ஒன்றா செய்யுங்க. அவருக்கும் சில ஆலோசகர்கள் இருந்து கொண்டு தான் இருப்பார்கள். தனிநபராக ஒரு அரசியல் கட்சியை தொடங்க முடியாது, கொள்கைகளை உருவாக்க முடியாது, சட்டத்திட்டங்களை கொண்டு வர முடியாது. பல ஆலோசகர்கள், சில ரிட்டையர்டு ஜட்ஜஸ், சில ரிட்டையர்டு ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ், ஐபிஎஸ் ஆஃபீஸர்ஸ் எல்லோரும் இருக்கிறாங்க. தனிநபராக நீங்கள் பார்க்காதீங்க, பரிகாசம் பண்ணாதீங்க, கிண்டல் பண்ணாதீங்க. ஏன் வெளியே வரல, ஓடி ஒளிஞ்சிக்கினார் அப்படி சொல்லி. அவர் ஓடிலாம் ஒளியில சார், தமிழ்நாட்டில் தான் இருக்கார், அவர் வீட்டில் தான் இருக்கிறாரு. அவருக்கும் மனசாட்சி என்று ஒன்று உண்டு. அந்த மனசாட்சி அவரை தூங்க விடாது. நாட்டிலே சில சட்டங்கள் இருக்கிறது. அந்த சட்டங்களுக்கு எவ்வளவு புகழ்பெற்ற பெயர் பெற்ற தலைவர்களாக இருந்தாலும் நாட்டினுடைய சட்டங்களுக்கு கீழ்ப்படிந்து தான் நடக்க வேண்டும். இந்த நாட்டினுடைய சட்டங்களுடைய ஆலோசனைகளுக்கு கீழ்ப்படிந்து அவர் வெளியே வராமல் இருக்கிறார். நாட்டின் சட்டத்தை முதலாவது மதிக்க வேண்டும். அதை தான் அவர் செய்து கொண்டு இருக்கிறார். எனவே முதல்வருடைய சாமர்த்தியம் என்பது ஒரு நல்ல விஷயமாக வெளிப்படுகிறது. இன்று வரை விஜய் அவர்களை கைது செய்யவில்லை. நினைத்திருந்தால் ஒரு 30 செகண்டில் அவர் அரெஸ்ட் பண்ண முடியும். அது செய்யலை. அவருடைய அப்பாவினுடைய அனுபவங்கள் அவருக்கும் இருக்கும். அவருக்கும் திறமை பெற்ற ஆலோசகர்கள், திறமை பெற்ற அரசியல்வாதிகள் அவர்கள் கூட இருக்கிறார்கள். தீமை என்னும் விதையை அவர்கள் விதைக்க மாட்டார்கள். இதை நான் நம்புகிறேன். விஜய் அவர்கள் படத்தில் நடித்து நிறைய சம்பாதிச்சிருக்காரு. அதை விட அரசியலில் வந்தால் நிறைய இன்னும் சம்பாதிக்கலாம் அப்படின்ற நினைப்பில் வந்திருக்காரு அப்படின்னு சிலர் சொல்கிறாங்க. அவங்களுக்கு டைம் பாஸ் ஆகலை, இதோட பேசணும்னு பேசிகிட்டு இருக்காங்க. ஆமாய்யா, அவங்களுக்கு டைம் பாஸ் ஆகலை. அதனால் விஜயை பற்றி ஏதாவது ஒரு கருத்து சொல்லி நம்ம ஒரு பேர் வாங்கலாம் அப்படின்னு சொல்கிறது தான் இது. அது அவரே சொல்லியிருக்கிறார், நான் பார்க்காத பணமா அப்படின்னு. ஏன்னா அவங்க அப்பா ஒரு பட தயாரிப்பாளர். அவங்க அப்பா நிறைய பணம் வச்சுருக்காரு. ஆக்சுவலாக இவர் வந்து பிள்ளையை வந்து சம்பாதிக்கிறார். இந்த பணமும் ஒன்றா சேர்ந்தால் பணக்கார குடும்பம். அது பிறப்பே வந்து கோல்டன் ஸ்பூன். இதுக்கப்புறம் தான் வந்து சில்வர் ஸ்பூன், கோல்டன் ஸ்பூன் பார்க்கணுன்றலாம் அவசியம் கிடையாது. அப்படி வந்தால் எதிர்காலத்திலே வருகின்ற இளைஞர்கள், அரசியல்வாதிகள் அவ்வளோ சுலபமாக விட்டுருவாங்களா? கரூர் நிகழ்வு நடந்தப்போ அவர் சென்னை வந்திருக்கக்கூடாது, திருச்சியிலே இருந்திருக்கணும். அதற்கு பிறகு கொஞ்சம் சூடு ஆறின உடனே ஒரு பாதுகாப்போட அந்த மக்களை போய் சந்திச்சிருக்கலாம், ஆறுதல் சொல்லியிருக்கலான்னு ஒரு கூட்டத்தார் சொல்கிறாங்க. இல்லை, நீங்கள் ஏற்கனவே நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து அவருக்கு ஒரு ஸ்பெஷல் செக்யூரிட்டி ஒன்று கொடுத்துருக்காங்க இல்லைங்களா?
அதோடு கூட ஒரு பர்சனல் செக்யூரிட்டி துபாயிலேருந்து ஒரு டீம் எடுத்திருக்காரு. இதோட கூட தமிழ்நாடு போலீஸும் அவருக்கு ஒரு செக்யூரிட்டி தராங்க. இந்த 3 பேருடைய கன்சல்ட்டிங்கில் தான் அவர் அங்கேருந்து வெளியே வந்திருப்பார். ஆக்சுவலாக இந்த 3 ஆலோசகருடைய ஆலோசனை இல்லாமல், தமிழ்நாடுடைய கவர்மெண்ட்டுடைய அட்வைஸ் இல்லாமல் அவர் திருச்சியிலேருந்து வந்திருக்க மாட்டார். இப்போ அவராகவே சென்னைக்கு வரல? அவராக வரல சார். அது ஏன்னாக்கா வேன் மேலே நிற்கிறாரு, லட்சக்கணக்கான வாலிப பிள்ளைகள் இருக்கிறாங்க. அது 3rd கிரேட்னு வேறு சொன்னாங்க. அது லட்சக்கணக்கான 26,000 தானே சொல்கிறாங்க. நீங்கள் லட்சக்கணக்கான சார் இவங்க கொடுத்து இல்லை அவங்க நாங்கள் வரப்போகிறது 10,000 சொல்லியிருக்காங்க. அதையும் தாண்டி 26,000 வந்திருக்கிறார்கள்னு சொல்லுவாங்க. எல்லாருமே அப்படி தான் 5,000 பேர் தான் வருவாங்கன்னு சொல்லுவாங்க. 5 லட்சம் பேர் வருவாங்களே. இப்போ நீங்கள் எல்லா கூட்டத்திலையும் விஜயுடைய கூட்டத்தை எல்லாத்தையும் பாருங்கள். அதுனா ஒரு 10,000 20,000 கூட்டமா? 10,000 20,000 வந்தால் ஏன் சார் இவ்வளோ அரசியல் எதிர்ப்புகள்? 2026 தேர்தல், சட்டமன்ற தேர்தல் எப்படி இருக்கும்? யார் ஆட்சிக்கு வருவார்கள் அப்படின்னு நினைக்கிறீங்க? ஆட்சிக்கு யார் வருவாங்கன்றதை விட மெஜாரிட்டி விஜய் வருவார். அப்போ அதிகமாக அவர் தானே ஆட்சி அமைக்க போகிறாரு. அது எனக்கு சரியாக சொல்ல முடியாது எனக்கு. ஏன்னா 70 வருஷம் அனுபவம் நிறைந்த அரசியல் கட்சிலாம் இருக்குது. அனுபவம் சில நேரத்தில் பணத்தை தூக்கி அடிச்சிடும், படையை தூக்கி அடிச்சிடும். அனுபவத்துக்கு முன்னாடி சில கோபுரங்கள் நிற்க முடியாது. அதை வைத்து தான் நான் சொல்கிறேன். விஜய் அவர்களுக்கு கிறிஸ்தவர்களின் ஆதரவு பெருகி வருகிறது அப்படின்னு ஒரு கருத்தை பரப்புகிறாங்க. இதை பற்றி உங்கள் கருத்து என்ன? அதில் என்ன தப்பு இருக்குது? தங்களுக்கு பிடிச்சவங்க இல்லை, தப்பு சரி கேட்கல, அந்த கருத்து உண்மையா? உண்மைதான், அதில் ஒன்றும் தவறு இருக்காது. இன்றைக்கி பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஏரியாவில் எந்த காஸ்ட் பீப்புள் அதிகமாக இருக்கிறாங்களோ அந்த காஸ்ட் நபரை கொண்டு போய் தானே நிறுத்துறாங்க. ஆமாம், அதை வச்சு தான் ஜெயிச்சுட்டு வராங்க. அதே போலவே இவர் கிறிஸ்துவர் என்பதனால் இந்துக்களும் கிறிஸ்துவர்களுக்கு ஓட்டு போடுவார்கள், கிறிஸ்துவர்களுக்கு போடுவார்கள். இதில் ஒன்றும் மாற்று கருத்து கிடையாது. சில இடங்களிலே முழுக்க முழுக்க இந்துக்கள் இருப்பார்கள். அவர்கள் எல்லோரும் இவருக்கு தான் போடுவார். ஏனென்று சொன்னால் அந்த வேல் கொடுக்கும்போது அவர் வாங்க மாட்டான்னு சொல்லவே இல்லை. நான் நினைக்கிறேன் நாகப்பட்டினமா வேறு ஏதோ தொகுதின்னு நினைக்கிறேன், திருவாரூர். அங்கே ஒரு தம்பி கொடுக்குறான், ஒரு வேல் கொடுக்குறான். இவர் வாங்கி நின்று ஒரு போஸ்ட் கொடுக்குறாரு. அப்போ 2 மணி நேரத்தில் நடந்திருக்கே. இல்லை நான் கிறிஸ்டியனு, நான் வேல் வாங்க மாட்டேன் அப்படின்னு சொல்லலையே. அது எல்லோரையும் நேசிக்கிறேன் என்பதை தானே அவர் காட்டுகிறார். அப்போது எல்லோரும் அவரை நேசிக்கிறவர்களுக்கு தொடர்ந்து எந்த விதமான நன்மைகளும் கிடைப்பதில்லை. ஒவ்வொரு கட்சியை நம்பி அவர்களுக்கு அரசியல் அதிகாரமே இல்லாமல் போகுது அப்படின்ற ஒரு பார்வையும் உண்டு. அதை பற்றி உங்களுக்கு கருத்து? அரசியல் அதிகாரம் வேண்டும் என்று சொன்னால் எல்லா கிராமங்களிலும் இருக்கின்ற, எல்லா நகரங்களிலும் இருக்கின்ற, நகராட்சிகளில் இருக்கின்ற, எல்லா சபைக்குள்ளாக இருக்கின்ற அந்த கிராமங்களில் இருக்கின்ற அத்தனை கிறிஸ்துவர்களும் அந்தந்த வார்டில் போய் நில்லுங்க, போய் அந்தந்த வார்டில் போய் நிற்கணும். ஆக்சுவலாக அப்போ உன்னுடைய சபையினுடைய ஓட்டு, அந்த கிறிஸ்துவ மக்களுடைய ஓட்டு, உன்னுடைய ஜாதி செல்வாக்கினுடைய ஓட்டு, உன்னுடைய நட்பினுடைய ஓட்டு எல்லாமே உனக்கு கிடைக்கும். அப்போ கிறிஸ்துவர்கள் தானாகவே அந்தந்த ஏரியாவில் வார்டு மெம்பராக வரும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக கிறிஸ்துவனுடைய மெஜாரிட்டி கூடிடும். அது மேலே போய் பேசுகிற அளவுக்கு வலுப்பெற்றுவிடும். ஆனால் இன்றைய வரைக்கும் கிறிஸ்துவர்களுக்கு தேவையான போதுமான நன்மைகள் எந்த ஒரு அரசியல் கட்சியும் செய்ததாக, எந்த கிறிஸ்தவர்களும் அனுபவித்ததாக நான் பார்க்கவில்லை. இனி ஒருவேளை அது நடந்தால் நடக்கலாம், நல்லது. மனநல மருத்துவர் சாலினி அவர்கள் கிறிஸ்தவ வார்த்தைகள் அப்படின்னு சொல்லக்கூடிய சில வார்த்தைகளை, மந்தை, இரட்சகர் போன்ற வார்த்தைகளை கடிதம் மூலம் எழுதியிருக்கிறார் அப்படின்னு சொல்கிறாங்க. இதற்கும் இவரும் அந்த கிறிஸ்தவத்தில் விஜயை சுட்டி காட்டி கிறிஸ்தவ வாக்குகளை கவரும் எண்ணத்தில் அப்படி பேசியிருக்கிறாரா? இருக்கலாம். அவர் அனுபவம் நிறைந்தவர், தந்திரமானவர், ஞானமாக பேசியிருக்கிறார். இன்றைக்கு விஜயை மாத்திரம் அவர்கள் இரட்சகர் என்று சொன்னால் அது தவறாக போய்விடும். ஒரு காலகட்டத்திலே தமிழ் மாநில காங்கிரஸ் என்று மூப்பனார் ஆரம்பித்தார். அப்பொழுது ரஜினி அவர்கள் தமிழ் மாநில காங்கிரஸுக்கு ஆதரவாக பேசும் பொழுது அவரை இரட்சகர் என்று சொன்னார்கள். தமிழக மாநில காங்கிரஸ் கட்சிக்கு ஒரு இரட்சகர் வந்திருக்கிறார், அவர் ரஜினி என்று குறிப்பிட்டார்கள். அது கிறிஸ்டின் பைபிள் டர்ம்ஸ் வேர்டு இல்லைங்களா? இன்றைக்கி இவங்க சொல்கிறது மட்டும்தான் ரட்சகர் வார்த்தைன்றது வருது அவங்களுக்கு. இப்போ நீங்கள் ஒரு பாஸ்டர், ஆமாம், ரட்சகர் அப்படின்ற போது இயேசு கிறிஸ்து மட்டும்தான் அப்படின்ற ஒரு நிலையில் இருப்பவர், இப்படிலாம் சொல்கிறாங்களே கண்ட மனிதர்களுக்கெல்லாம் அப்படின்னு உங்களுக்கு ஒரு சினம் வரலையா? இல்லை இல்லை இல்லை, சில இடங்களில் சரியாக அந்த வார்த்தை பொருத்தமாக இருக்கும் பொழுது, பொருத்தமான நபருக்கு அந்த வார்த்தையை உபயோகப்படுத்தும் போது நான் ஏன் துக்கப்பட வேண்டும்? இப்போ மனிதனை இயேசுவுக்கு
சமமாக கொண்டு போய் நிறுத்துறீங்களா நீங்கள்? இல்லை ரட்சகர்ன்ற வார்த்தை வந்து தமிழ் சொல்லா இல்லை சமஸ்கிருத சொல்லாது. அது ஏன் நம்ம வந்து அவங்க வேணுன்ட்டு சொன்னாங்க, அவங்க கிறிஸ்டியன்றதுனால. இப்போ எனக்கு கூட வழக்க சொல்ல வரும்பொழுது நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா பைபிளுடைய நடைமுறை வார்த்தைகளை சில இடத்துல நான் உபயோகப்படுத்துவேன். நான் அது எனக்கு பழகி போன ஒரு வார்த்தை. அது அவர்கள் சொன்னதும் மந்தை என்று சொல்வதும் ஒரு ரட்சகருக்காக காத்து கொண்டு இருக்கிறார்கள், வாருங்கள் நீங்கள் சோர்ந்து போகாதீர்கள், உற்சாகப்படுத்தி பேசியிருக்கிறார்கள். அதில் ஒன்றும் தவறு இல்லை. இது கிறிஸ்தவர்களுக்கு மாத்திரம் அந்த வார்த்தை பொருந்தாது. யார் வேண்டுமானாலும் ஒரு இடத்திலே ஒரு நன்மை செய்ய வருகிறார்கள் என்று சொன்னால், ஒரு அடிமையை விடுவிக்குவதற்காக ஒருவர் குரல் கொடுக்கிறார் என்று சொன்னால் அந்த வார்த்தை அவர்களுக்கு பொருத்தமாக இருக்கும். அதிலே அவர்கள் உபயோகப்படுத்தின வார்த்தையிலே எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. நன்றி. மார்னிங் ஸ்டார் யூடியூப் தொலைக்காட்சியில் தாங்கள் வந்து இன்றைய தமிழக அரசியல் குறித்து பேசியமைக்கு எங்களது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். தேங்க்யூ. நேயர்களே, அடுத்த நிகழ்வில் வேறொரு ஆளுமையோடு சந்திப்போம். நன்றி, வணக்கம்.